இன்றைய ஜீவ வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்திலே இந்த வார்த்தை ஆண்டவர் என் உள்ளத்திலே அதிகமாய் பாரப்படுத்துகிறார். இயேசு சொன்ன பிரதான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விளைந்திருக்கிறது, ஆத்துமா விளைந்திருக்கிறது. அறுவடை செய்யக்கூடிய சீசர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய சீசர்களை இயேசு எதிர்பார்க்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிட்ட இருந்த தொலைநோக்கு பார்வை சீசர்களை உருவாக்க வேண்டும் என்று, அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்த தொலைநோக்கு பார்வை சீசர்களை உருவாக்க வேண்டும் என்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சீசர்கள் இந்த கடைசி காலத்திலே உருவாக்கப்படணும். திருச்சபைகளுக்குள்ளே சீசர்கள் அதிகமாய் உருவாக்கப்பட்டு அவர்கள் போய் கிராமங்களிலே, பட்டணங்களிலே கட்டுண்டு கிடக்கிறவர்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள், சிறைப்பட்டு கிடக்கிறவர்கள், பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை சந்திக்கும்படியாக, இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய காரியங்கள் உண்டாகும்படியாக, அதன் மூலமாய் கூட்டமாய் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் காணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டாகக்கூடிய வேலை ஆட்களை இந்த கடைசி காலத்தில் ஏசப்பா எழுப்பணும். பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதற்காக விசேஷித்தமாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். சபைக்கு போகிறீங்களா? கண்டிப்பாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் ஆதாயப்படுத்தணும், ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது என் மேல் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அறுவடைக்குண்டான வேலையாட்களை அனுப்பும்படியாக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்திலே ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும். ஆத்துமாக்கள் பரலோகத்தை நிரப்பக்கூடிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய காரியங்களை சீசர்கள் மூலமாய் கர்த்தர் பலத்த கிரியினால் செய்யணும். ஆகவே இந்த புதிய வருஷம் சீசர்களை உருவாக்கக்கூடிய வருஷங்களாய் கர்த்தர் நடத்தும்படியாய் நாம் வேண்டிக் கொள்வோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.